Sainet Builders, சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் EMI. அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பெனி போங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா? இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேண கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பிருந்தா அரசியல் தான் எடுத்து பார்க்கணும். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு பிரச்சாரம் செய்தார். அணைக்கட்டு பஸ் நிலையம் அருகே திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் புகுந்தது. ஆம்புலன்ஸை பார்த்ததும் மக்கள் விலகி வழிவிட்டனர். ஆனால் ஆம்புலன்ஸில் நோயாளி இல்லை, காலியாக இருந்தது. அதை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆனார். நான் கூட்டம் போடும் இடங்களில் எல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைக்கிறார்கள், எவ்வளவு கேவலமாக திமுக அரசு நடக்கிறது பாருங்கள் என்றார் சீற்றத்துடன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி ஆள் போகுது இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் இருக்குது இல்லையா பாருங்க, நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. சுட்டு கலரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பெனி போங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பர் குறிச்சுக்கீங்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம். கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். சிலர் டிரைவரை அடிக்க பாய்ந்தனர். விட்டுருங்க என தடுத்த பழனிசாமி, அடுத்த முறை காலி ஆம்புலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணா டிரைவர் தான் பேஷண்டா போகணும் என பஞ்ச் டயலாக் பேசி எச்சரிக்கை விடுத்து அனுப்பினார். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேண கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பிருந்தா அரசியல் தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும்.
பாத்தீங்களா எப்படி போறான்னு? மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்ல.